ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாவு மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி கொழுக்கட்டை எப்படி செஞ்சாங்க அதனால் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு கப் பச்சரிசியை ஒரு 7 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா அந்த பச்சரிசி நல்லா ஊறணும். இது ஒரு பக்கம் ஊறட்டும். நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் தேங்காவை இந்த மாதிரி திருகி எடுத்திருக்கேன். அது ஒரு ஸ்பூன் ஆயிலில் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு கால்லேருந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுச்சு. நான் வெறும் தேங்காய் வெல்லம் போட்டு தான் இந்த மாதிரி நான் பூரணம் செஞ்சுருக்கேன். பூரணத்துலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் பூரணம் இருக்குது. நான் இது சிம்பிளாக செய்திருக்கேன். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சிக்க போகிறேன். மாக்கோலத்துக்கெலாம் நம்ம அரைப்போம் இல்லையா, நைஸாக அந்த மாதிரி நான் அரைச்சிக்க போகிறேன். அப்போல்லாம் நம்மளோட பாட்டிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டு உரலில் போட்டு இந்த அரிசி அரைப்பாங்க. இப்போ நமக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லை. நமக்கு இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவு அரைச்சி வச்சுருக்க மாவை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா மாவு ஒட்டாமலும் வரும். அதே சமயம் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை மாவு சூப்பராக நமக்கு கிடச்சிருங்க. இந்த கொழுக்கட்டை கடையில் வாங்குகிற மாவை விட நம்ம வீட்டில் மெஷினில் போய் அரைச்சிட்டு வர மாவை விட இந்த கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் இந்த மாவு ஆறட்டும். இப்போ மாவு பிணையாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் லைட்டாக குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நமக்கு சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். இந்த மாவு கொழுக்கட்டைக்கு மட்டும் இல்லைங்க, இடியாப்பத்துக்கும் இந்த மாவு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டாக நல்லா சூப்பராக கிடைக்குங்க. நம்ம நார்மலாக இந்த கடையில் வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நமக்கு கொழுக்கட்டையும் டேஸ்ட்டாக சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பூரணத்துக்கு அந்த மேலே உள்ள அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி ஷேப்பு நான் ரவுண்ட் ஷேப்பு, அப்புறம் இந்த சோமாஸ்லாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மடக்கு கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூண்டு ஷேப், இது 3 தான் நான் செய்திருக்கேன். இந்த மாதிரி செய்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் இதுதான் கரெக்டான டைமு. அதுக்குள்ளே இந்த மாவு வெந்துடும். ஏன்னா நம்ம மாவு வேக வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மாவு சீக்கிரம் வெந்துடும். கொழுக்கட்டை நல்லா ஷைனிங்காக சூப்பராக வந்திருக்குங்க. இந்த கொழுக்கட்டையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.